சென்னை புளியந்தோப்பு பகுதியில் ஏடிஎம் மையத்திற்கு பணம் எடுக்க வந்த 21 வயது பெண், அவரது தாய் ஆகியோரை செல்போனில் படம் பிடித்ததுடன் இருவரையும் தாக்கிய இளைஞர் பிடிபட்டார். புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் தனது தாயாருடன் அதே பகுதியில் உள்ள ஏடிஎம் மையத்திற்கு பணம் எடுக்க சென்றபோது அங்கிருந்த இளைஞர் ஒருவர் இருவரையும் தனது செல்போனில் போட்டோ எடுத்துள்ளார். அதை தட்டி கேட்ட பெண்களை தாக்கிய இளைஞரை பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில் அங்கிருந்தும் அவர் தப்பியோடியுள்ளார். வாகன சோதனையின் போது பிடிப்பட்ட அந்த நபர் கேரள மாநிலம் வயநாட்டை சேர்ந்த ரஞ்சித் என தெரிய வந்தது. ஏவல் துறை மீதான பயம் இல்லாததால் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கும் குற்றவாளிகள் கூட துணிந்தே குற்றங்களில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னை திருவான்மியூர் பகுதியில் ஐடி நிறுவனத்தில் வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிய பெண்ணிடம் ஆபாசமாக நடந்து கொண்ட நபர் பிடிபட்டார். 23 வயதுடைய இளம்பெண் பணி முடிந்து வீடு திரும்பும் வழியில் காய்கறி வாங்குவதற்காக சீனிவாசா நகர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர் இளம்பெண்ணின் உடலை தொட்டு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார். புகாரின் பேரில் வெட்டுவாங்கனி பகுதியைச் சேர்ந்த திருமலை என்பவர் பிடிபட்டார். விடியா திமுக ஆட்சியின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் காய்கறி விற்பனை இடங்களில் கூட கண்காணிப்பு பணியை மேற்கொள்ளாததால் தலைநகரிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அவலம் அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர்.